Dear students, welcome to 11th physics class. இந்த வீடியோல நம்ம யூனிட் 1 Nature of Physical World and Measurement பாடத்துல Measurement of Basic Quantities பார்க்க போறோம். அதுல நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Measurement of Length. சரி, இந்த length பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம யூனிவர்ஸ்ல ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து ரொம்ப அதிகமான சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி, ஸ்டார்ஸ், சன், எர்த், மூன், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மாதிரி டிஸ்டன்சஸை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோகோசம் அல்லது லார்ஜ் வேர்ல்டு அப்படின்னு சொல்றோம். லார்ஜ் வேர்ல்டை தான் நம்ம மேக்ரோகோசம் சொல்றோம். இந்த மேக்ரோகோசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸும் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்சஸ் எல்லாமே ரொம்ப லார்ஜாக இருக்கும், பெரிதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோகோசம். மைக்ரோகோசம் அப்படின்றது மிக சிறிய அளவுள்ள அல்லது மிக சிறிய சைஸ், அதாவது இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், சைஸாக இருக்கட்டும், எது மிக சிறியதோ அந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், அல்லது அந்த டிஸ்டன்சஸை மைக்ரோகோசம் சொல்கிறோம். இதை வந்து ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அல்லது ஸ்மால் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான், நியூட்ரான், அதுக்கப்புறம் நீங்கள் பயாலஜியில் பாக்டீரியா, வைரஸ் அல்லது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், இது எல்லாமே என்ன சைஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோகோசம் அப்படின்ற இதில் வரும். இப்போ பாருங்கள், distance ranging from 10 power minus 5 to 10 power minus 2 மீட்டர். இதை வந்து நம்ம டைரக்ட் மெத்தட்ல மெஷர் பண்ணிடலாம். 10⁻⁻5 மீட்டர்ல இருந்து 10⁻2 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்சஸை நம்ம என்ன செஞ்சிடலாம், டைரக்ட் மெத்தட்ஸ்ல மெஷர் பண்ணிடலாம். இப்போ 10⁻⁻5 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன, 10⁻⁻3னா 1 மில்லிமீட்டர்ப்பா. 10⁻�5னா 1 மில்லிமீட்டர்ல 100 பங்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 10⁻2 மீட்டர் அப்படின்னா 100 மீட்டர்னு அர்த்தம். இங்க 100 மீட்டர் வரைக்கும் கூட நீங்க டைரக்டா ஏதோ டேப் வச்சு மெஷர் பண்ணிடலாம். சரியா? ஸோ மீட்டர் ஸ்கேலை வச்சு நீங்க எந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும்? 10⁻3 மீட்டர் அல்லது 1 மில்லிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். வெர்னியர் கேலிப்பர் வச்சு 10⁻4 மீட்டர் மெஷர் பண்ண முடியும். -4 அப்படின்னா 1 மில்லிமீட்டர்ல 10ல் 1 பங்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெர்னியர் கேலிப்பர் வச்சு மெஷர் பண்ணலாம். ஸ்க்ரூ காஜ் வச்சு 10⁻5 மீட்டர் வரைக்கும், அதாவது 1 மில்லிமீட்டர்ல 100ல் 1 பங்கு வச்சு வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரூ காஜ் வச்சு மெஷர் பண்ணலாம். சரியா? அடுத்து அட்டாமிக் அஸ்ட்ரோனாமிக்கல் டிஸ்டன்சஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்ல மெஷர் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த மாதிரி டிஸ்டன்சஸை நம்ம மெஷர் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட்ஸால தான் நம்ம அதை மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி இன்டைரக்ட் மெத்தட்ஸில் மெஷர் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்சஸை நம்ம 10 பவர்ல போடுவோம். அந்த 10 பவர்ல போடக்கூடிய அந்த ப்ரிஃபிக்ஸஸை வந்து நம்ம இந்த டேபிளில் பார்க்கலாம். டேபிள் 1.4ல வந்து அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அதோடைய ப்ரிஃபிக்ஸஸ், அதோடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, சப் மல்டிபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை போய் பார்த்துக்கோங்க இந்த டேபிளில். ஸ்மால் டிஸ்டன்சஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 9th and 10th ஸ்டாண்டர்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் பேர் ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிப்பர். இப்போ ஸ்க்ரூ காஜை வச்சு மேக்ஸிமமாக 50 மில்லிமீட்டர், அதாவது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணலாம். சரி, இதில் வந்து லோவஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய லீஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ காஜோடைய லீஸ் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது 1/100th of the millimeter. இப்போ லீஸ் கவுண்ட்னா என்ன, நம்ம லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். The least distance அல்லது the least measurement that can be made with the help of an instrument. எந்த ஒரு கருவியை வைத்து நீங்கள் அளவிடக்கூடிய மிக சிறிய அளவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லீஸ் கவுண்ட் சொல்கிறோம். அடுத்து வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் வந்து ரொம்ப versatile இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம 1/10th of a millimeter வரைக்கும் ஆக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம். ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னா அதோடைய டயாமீட்டரை மெஷர் பண்ணலாம், அதோடைய டெப்த்தையும் மெஷர் பண்ணலாம். வெர்னியர் கேலிப்பருடைய லீஸ் கவுண்ட் என்னன்னு நீங்க பாருங்க. இது 0.01 சென்டிமீட்டர் அல்லது 1/10th of a
மில்லிமீட்டர். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், 1 மில்லிமீட்டரில் 1 பார்ட், அதாவது 10ல் ஒரு பார்ட் வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஆக்யூரேட்டாக மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் ஸ்மால் டிஸ்டன்சஸை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்க்ரூ காஜ் வச்சு மெஷர் பண்ணலாம், வெர்னியர் கேலிப்பர் வச்சு மெஷர் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ நம்ம லார்ஜ் டிஸ்டன்சஸ் மெஷர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு டால் பில்டிங்கோடைய ஹைட்டு அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டோடைய டிஸ்டன்ஸ், இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணணும்னா என்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, 3 ஃபேமஸான மெத்தட்ஸு, வைட்லி யூஸ்டு மெத்தட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ட்ரையாங்குலேஷன் மெத்தட், பேரலாக்ஸ் மெத்தட் அண்ட் ரேடார் மெத்தட். இதில் ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு டால் ட்ரீ அல்லது ஒரு டால் பில்டிங்குடைய ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரையாங்குலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஏபி அப்படின்றது தான் அந்த ட்ரீ அல்லது பில்டிங்குடைய அல்லது டவருடைய ஹைட் அப்படின்னு வச்சுக்குவோம். இது வந்து ஹெச்ன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கிறோம். சி அப்படின்றது நம்ம எந்த பாயிண்ட்லேருந்து அந்த பில்டிங்குடைய டாப்பை அப்சர்வ் பண்ணுறோம் அந்த பாயிண்ட்டை. இப்போ இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல இருந்து அந்த பில்டிங் டாப் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. நம்ம என்ன டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை அப்சர்வ் பண்ணுறோம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். சரியா? இப்போ நமக்கு தெரியுது ஏசிபி வந்து ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது, அந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இங்கே ஒன்று கிடைக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரூலை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது tan theta is equal to opposite side by adjacent side அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்க, tan theta is equal to AB, opposite side வந்து AB, adjacent side வந்து BC. ஸோ h by xன்னு கிடைச்சிருது. ஸோ ஹைட் ஆஃப் த ட்ரீ அல்லது ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா h is equal to x, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, x tan theta அப்படின்னு கிடைச்சிருது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். நமக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு டால் பில்டிங் அல்லது டால் ட்ரீனுடைய ஹைட்டை வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து பேரலாக்ஸ் மெத்தட். இது வந்து என்னன்னா வெரி லார்ஜ் டிஸ்டன்சஸ் மெஷர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பிளானட் ஆர் அ ஸ்டார் ஃப்ரம் எர்த், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் பேரு பேரலாக்ஸ் மெத்தட். இது ஏன் இந்த பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன்ல நமக்கு கிடைக்கும். பேரலாக்ஸ் இஸ் த நேம் given to the apparent change in the position of an object with respect to the background when the object is seen from different positions. அதாவது இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரே ஆப்ஜெக்டை ஒரு 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் வந்து மாறுற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாற்றம், இந்த அப்பேரண்ட் சேஞ்ச், இது வந்து ஒரு தோற்றம் தான், அதனால நம்ம என்ன சொல்கிறோம், அப்பேரண்ட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். இந்த அப்பேரண்ட் சேஞ்ச் இங்கே நடக்கக்கூடிய காரணத்தினால அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கிறோம், பேரலாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? இப்போ இந்த எந்த 2 பொசிஷன்ல இருந்து நம்ம அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அந்த 2 பொசிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எல் அதுக்கப்புறம் ஆர், இந்த 2 பாயிண்ட்டும் வந்து அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஐஸ் மூலமாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய பொசிஷன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் ஓ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஐயை வந்து வச்சு பார்க்குறோம். லெஃப்ட் ஐயை வச்சு பார்க்கும்போது ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து அதே ஆப்ஜெக்டை லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் ஐயை வச்சு பார்க்குறீங்க. ஸோ இந்த 2 பொசிஷன்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த ஃபிகரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓன்றது ஆப்ஜெக்ட், எல்ன்றது லெஃப்ட் ஐ, அப்போ ரைட் ஐ க்ளோஸ்டாக இருக்கும். அடுத்து ஆர்ன்றது ரைட் ஐ ஓப்பனாகவும் லெஃப்ட் ஐ க்ளோஸ்டாகவும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 2க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பின்னு எடுத்திருக்கோம். இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்டை பார்க்கும்போது இடையில இது ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆங்கிளை வந்து ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் பேரலாக்ஸ் தீட்டா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஏன்னா இந்த ஆங்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ தீட்டான்னு வரும்.
சாரி டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து பி பை தீட்டா அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து ஒரு சின்ன டெமோ தான். நம்ம வந்து லார்ஜ் டிஸ்டன்சஸை மெஷர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மூன் மாதிரியான ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஏர்த்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் ஃப்ரம் எர்த். இப்போ மூனுடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஏர்த்லேருந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த பேரலாக்ஸ் மெத்தடை ஸ்லைட்லி வேரி பண்ண போகிறோம். மூன் வந்து ஏர்த்லேருந்து ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த பேசிஸை வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் எடுத்தால் தான் இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஸ்லைட்லி மெஷரபிளாவது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்த்துடைய 2 டயமெட்ரிக்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருந்து மூணை வியூ பண்ண போகிறோம். இந்த மூணோட பொசிஷனை வந்து நம்ம எப்படி எதை ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ட் ஸ்டார் எடுத்துக்க போகிறோம். அந்த டிஸ்டன்ட் ஸ்டாரை பொறுத்து மூணுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஏலேருந்து பார்க்கும்போது இந்த மூணுடைய பொசிஷன் இந்த ஸ்டாரை பொறுத்து எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிக்க போகிறோம். இது θ1. அப்புறம் இந்த ஏர்த்தில் டயமெட்ரிக்லி ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நம்ம பியிலேருந்து அப்சர்வ் பண்ணுறோம் அதே மூணை. அதே ஸ்டாருடைய இது வந்து S1 S2 ரெண்டுமே ஒரே ஸ்டார் தான்ப்பா. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாருடைய பொசிஷன் இந்த பக்கமாகவும் மூணுடைய பொசிஷன் இந்த பக்கமாகவும் நமக்கு அப்பியர் ஆகும். ஸோ இந்த ஸ்டாரை பொறுத்து மூணுடைய பொசிஷன் என்னவா இருக்குன்னு அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுறோம். அது θ2. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லா ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த இன்டர்னல் ஆங்கிள் தீட்டா, அதாவது ஏர்த்தை பொறுத்து மூன் உருவாக்கக்கூடிய இந்த பேரலாக்ஸ் ஆங்கிள் தீட்டா வந்து will be equal to sum of the two external angles. இன்டர்னல் ஆங்கிள் sum of the two external ஆங்கிள்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா வேல்யூ வந்து θ1யும் θ2யும் நம்மளே மெஷர் பண்ணிட்டோம். ஸோ தீட்டாவுடைய வேல்யூ வந்து θ1 + θ2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருது. அப்போ நமக்கு இன்னொன்று தெரியும், லா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் இந்த ஆங்கிள் இஸ் ஸ்மால், இந்த தீட்டா வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். இப்போ ஏஎம்மும் சரி ஏபியும் சரி என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன், அதாவது எம்சிக்கு நியர்லி ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த தூரம் வந்து ரொம்ப 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 அதிகம்ப்பா. ஏர்த்லேருந்து மூணுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம இதில் பார்க்குறதுக்கு சின்ன ட்ரையாங்கிளாக தெரியுது. ஸோ ஏஎம்மும் ஏபியும் பிஎம்மும் வந்து சிஎம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம்லேருந்து நான் சொன்ன மாதிரி ஆங்கிள் ஏஎம்பி வந்து θ1 + θ2 = தீட்டான்னு கிடச்சிருச்சு. நம்ம தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு ஏபி பை ஏஎம். இதில் ஏபின்றது டயாமீட்டர் ஆஃப் த எர்த்து நம்ம பார்த்தோம். ஏஎம்ன்றது வந்து ஒரு எர்த்துடைய ஒரு சைட்லேருந்து ஏலேருந்து அந்த மூணுடைய டிஸ்டன்ஸ். இப்போ இந்த ஏஎம்மாக இருக்கட்டும் இல்லை பிஎம்மாக இருக்கட்டும், அந்த சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து மூணுடைய டிஸ்டன்ஸுக்கு நியர்லி ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், எம்சின்றது சென்டர் ஆஃப் த எர்த்பா. எந்த டிஸ்டன்ஸையும் நம்ம சென்டர்லேருந்து தான் மெஷர் பண்ணும். சென்டர் ஆஃப் த எர்த்லேருந்து மூணுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஏபி பை தீட்டான்னு வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த் நம்ம ஈஸியாக இந்த பேரலாக்ஸ் மெத்தடில் மோர் ஆர் லெஸ் ஆக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ரேடார் மெத்தட். இந்த ரேடார் அப்படின்றது ஒரு அப்ரிவேஷன். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு வரும். இல்லை நம்ம ரேடியோ சிக்னல்ஸை யூஸ் பண்ணுறோம். இந்த மெத்தட் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கையில் ஃப்ளை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கோ, இல்லை நியர்பை பிளானட்டுடைய அல்லது நியர்பை சேட்டலைட்டுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கோ நமக்கு இந்த மெத்தட் வந்து ஆக்யூரேட் மெத்தடாக யூஸ் ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரேடியோ வேவ்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டிவைஸில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் அஸ் வெல் அஸ் ரிசீவர் இருக்குது. இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு ரேடியோ வேவை வந்து சென்ட் பண்ணும். அது போய் நம்மளுடைய டார்கெட் எதுவோ அதில் ஹிட் பண்ணிவிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வரும்போது ரிசீவரால் அது என்ன செய்யப்படுது, சென்ஸ் பண்ணப்படுது. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ரேடியோ வேவுக்கும் ரிசப்ஷன் ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டைமை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த டைமை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்றது தெரியும்,
ரேடியோ வேவ்ஸுடைய ஸ்பீடு லைட்டுடைய ஸ்பீடு எல்லாமே ஈக்குவல் தான், நமக்கு அந்த ஸ்பீடு தெரியும். ஸோ இதுலேருந்து என்ன செஞ்சிடலாம், நம்ம வெலாசிட்டி அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மெஷர் பண்ண டைம் இன்டர்வலை வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். இப்போ இதுல இருந்து நம்ம டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் இன்டூ டைம் டேக்கன் அப்படின்னு வருது. இப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். டிஸ்டன்ஸ் வந்து நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 2 டைம்ஸ், அதாவது இந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய அப்பாரட்டஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இந்த 2 டைம்ஸ் ரேடியோ வேவ்ஸ் ட்ராவல் பண்ணுது. 2 மோஷன், அதுக்கப்புறம் ஃப்ரோ மோஷன், அதாவது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மோஷன். அதனால 2 டைம்ஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. ஸோ நம்ம டிஸ்டன்ஸை வந்து என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம அதோடைய எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா v இன்டூ டி பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இல்லை விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ரேடியோ வேவ்ஸ், டீன்றது அந்த டிரான்ஸ்மிஷனுக்கும் ரிசப்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டைம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 2d. ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு d ஈக்குவல் டு v இன்டூ டி பை 2 அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு பிளானட்டுடைய டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்டன்ஸஸை, அது லார்ஜ் டிஸ்டன்ஸஸை எப்படி மெஷர் பண்ணுறது, ஸ்மால் டிஸ்டன்ஸஸை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மாஸையும் டைமையும் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.